இந்த நம்ம வந்து கேலக்ஸி முதியோர் இல்லம் மற்றும் நர்சிங் சர்வீஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா, இந்த மெயின் ரோட்லேருந்து அப்படியே உள்ளே வந்தோம்னா ஒரு ஒரு 10 யார்ட்ஸுக்கு தள்ளி கேலக்ஸி முதியோர் இல்லம் மற்றும் நர்சிங் சர்வீஸ் இருக்குது. இது கூடல் நகர், சொக்கலிங்க நகர் 3வது தெருவில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஃப்ரண்ட் வியூ. இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு கார்டனிங் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு லான் மாதிரி இருக்குது. இங்கே நல்லா ஈவினிங்கில் நல்ல விண்டு ப்ரீஸ் ஆகும், நல்லாயிருக்கும். அது போகும்னா இதுதான் ஃப்ரண்ட் கேட்டு, உள்ள என்ட்ரன்ஸு. இங்கே எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து சிசிடிவி கேமரா வச்சுருக்குறோம். அண்டர் மானிட்டர் தான், சேஃப்டியான பிளேஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்ட்ரன்ஸு. இந்த இடத்துல ஃபயர் சேஃப்டி பேக்கெட்ஸ் எல்லாம் இருக்குது. நமக்கு நல்ல தண்ணியும் இருக்குது, உப்பு தண்ணியும் இருக்குது, எல்லா விதமான வாட்டர்ஸும் இருக்குது. அது போக வந்து இது வந்து ஆஃபீஸ் ரூமு. உள்ள அப்படியே போனோம்னா ஆஃபீஸ் ரூமு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் சர்வீஸ் 24 ஹவர்ஸ் சர்வீஸ் இருக்குது. சிசிடிவி கேமரா மானிட்டரிங்கும் இருக்கும். அப்படியே ரைட் சைடு பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டு இருக்குது. நோட்டீஸ் போர்டில் நம்ம வாங்கின பெர்மிஷன்ஸு ப்ளஸ் வந்து ஃபுட்டு மெனு. இந்த ஃபுட் மெனு வந்து எவ்ரி மந்த் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். மற்றபடி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. இது வந்து டிவி ஹாலு. இந்த டிவி ஹால் வந்து ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸு இல்லை டின்னர் எல்லா பெரியவங்களும் உட்காந்து சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கிறது. டிவி கம் ஹால் மாதிரி. அப்படியே ரைட் சைடு போனீங்க அப்படின்னா சிங்கிள் ரூம். இந்த ரூமில் ஒரே ஒரு பர்சன்ஸ் மட்டும்தான் நம்ம இது பண்ணியிருக்கிறோம். இங்கே நம்ம வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த சைடு வால் வந்து டிவி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த ரூம் வந்து சிங்கிள் ரூம், ஒரே ஒரு பர்சன் மட்டும் இருக்கிற மாதிரி. அடுத்து இதுவும் ஒரு சிங்கிள் பர்சன் இருக்கிற மாதிரி ஒரு ரூமு. அப்படியே ரைட் சைடு பார்த்தோம்னா 2 மெம்பர்ஸ் ஷேரிங் ரூமு. இங்கேயும் நம்ம வந்து செப்பரேட்டாக டிவி அட்டாச் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து அப்படியே வெளியில் போனால் சின்னதாக ஒரு போர்ட்டிக்கோ. இந்த ஃபெசிலிட்டி இந்த ரூமில் மட்டும்தான் இருக்குது. ஈவினிங் டைம் ரிலாக்ஸேஷனுக்காக இந்த ரூமும் 2 மெம்பர்ஸ் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி. இது அட்டாச்சு பாத்ரூமு. அதுக்கடுத்து அப்படியே வெளியில் வந்தோம்னா கிச்சன், மாடுலார் கிச்சன். இங்கே வந்து நம்ம எல்லாமே வந்து மினரல் வாட்டர் வச்சு தான் குக் பண்ணுறோம். டெய்லி வந்து 2 டைம்ஸ் வந்து டிஃபனு, மதிய லஞ்சு, மார்னிங் டீ, ஈவினிங் காஃபி வித் ஸ்நாக்ஸு. 11 o'clock போல் மிட் மார்னிங் ஜூஸு, ஏதோ ஒரு சலாது மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸு, ஏதோ ஒன்று வெஜிடபிள்ஸ் அப்படி கொடுக்குறோம். அப்படியே ரைட் சைடு போனால் ஏசி ரூமு. ஏசி ரூமில் 2 மெம்பர்ஸ் ஷேரிங்கு. ஏசி ரூமு 2 மெம்பர்ஸ் ஷேரிங்கு. இங்கேயும் செப்பரேட்டாக டிவி அட்டாச் பண்ணிடுவோம். இங்கேயுமே வந்து எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸோட இருக்குது. இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம். அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். எந்தெந்த இடத்துலலாம் தேவைப்படுதோ அந்தந்த இடத்துலலாம் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து வாஷிங் ஏரியான்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து பெரியவங்க குளிக்கிறதுக்கு ப்ளஸ் நம்ம வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம். இங்கேன்னு ஒரு பாத்ரூம் இருக்குது. இதுவுமே வந்து நம்ம பெரியவங்களுக்காக வச்சுருக்கிறது. எல்லாமே வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் தான். இது பூஜா ரூம். பொதுவாக எல்லா இடத்துலையும் பூஜா ரூம் வந்து ரொம்ப அவசியம். அதே மாதிரி நம்மளும் பூஜா ரூம் வச்சுருக்கிறோம், மெடிடேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இது சின்னதாக அடுத்து ஒரு சின்னதாக ஒரு லான்னு. லெஃப்ட் சைடு வந்து பாத்ரூம் அண்ட் டாய்லெட்டு. ரைட் சைடு வந்து சின்னதாக ஒரு எக்ஸிட்டு, வெளியில் போய் வர்றதுக்கு இது ஒரு பாதை. அடுத்து டார்மெட்ரி. இங்கே நியர் அபவுட் 8 மெம்பர்ஸு ஸ்டே பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து பெரியவங்க இருக்கிறாங்க. எவ்ரிடே வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் வருவாங்க. அவங்க வந்து ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுவாங்க. பேஷண்ட்ஸுக்கு வந்து பண்ணி கொடுத்து அவங்களுக்கு நடக்க முடியாதவங்களுக்கு நடக்கிறது. அடுத்து வந்து சின்ன மைல்டு எக்ஸசைஸ், வாக்கிங் அந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து மேல் செக்ஷன். இங்கே வந்து 2 பேர் ப்ளேஸ் பண்ணுவோம். 2 மேல் இருக்கலாம். அதுக்கு அடுத்து அப்படியே வந்தால் அதுவும் மேல் செக்ஷன் தான். இங்கே வந்து ஒரு 4 to 5 மெம்பர்ஸு 4 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த ரூமில். இந்த ஓல்டேஜ் ஹோம் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸோட இம்மீடியட்டாக ரீச்சபிள் ஆகிற மாதிரி மெயின் ரோட்டில் நம்மளோட மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது. லெஃப்ட் சைடு போனால் சகாயனை ஹாஸ்பிட்டல் இருக்குது. கொஞ்சம் தள்ளி ஒரு 5 minutes டிஸ்டன்ஸில்
என்டிசி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி மலர் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு நிறைய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஒரு 10 to 15 மினிட்ஸில் நமக்கு வந்து ஜிஹெச் இருக்குது, கவர்மெண்ட் ராஜாஜி ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பெரியோர்களுக்காக நம்மளால் அரேஞ்ச் பண்ணப்பட்டது. யாருக்கு தேவையோ, யாருக்கு விருப்பம் பார்க்க முடியாமல் இருக்கிறவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கிறபடி நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.